சிவாய நம. நிறைய கோயில்கள்ல சிவபெருமான லிங்க ரூபத்துல நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில கோயில்ல உருவத்திலையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா சிவபெருமான் தலைகீழா சிரசாசனத்துல அமர்ந்திருக்கிற கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆந்திர மாநிலம் பீமாபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கிற யனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகை சமேதர் சக்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. இந்த கோவில்ல தான் சிவபெருமான் தலைகீழா சிரசாசனத்துல இருந்து மக்களை அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. யமதர்மன் சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலதான் சிவபெருமான் இந்த கோவில சிரசாசனத்துல இருந்து காட்சி தராருன்னு சொல்லப்படுது. பாசுரன் அப்படின்ற அரக்கனுக்கும் யமதர்மனுக்கும் இடையே பல ஆயிரம் ஆண்டுகளாக போர் நடந்துட்டே இருந்தது. அதனால யமதர்மனோட சக்தி குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறைய தன்னோட கடமைகளை சரியா செய்ய முடியாது அப்படின்றதுக்காக சிவபெருமான வேண்டி நிக்கிறாரு. ஆனா சிவபெருமான் சிரசாசனத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்ததுனால யமதர்மன் அவங்கள தொந்தரவு பண்ண முடியாம நிக்கிறாரு. அதை உணர்ந்துகிட்ட பார்வதி தேவி யமதர்மனுக்கு அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய சக்தியை பார்வதி தேவியை கொடுக்குறாங்க. யமதர்மனும் சம்பாசுரனை அழிக்கிறாரு. அதனாலதான் அந்த ஊருக்கு யமபுரி அப்படின்னு வந்ததா சொல்லப்படுது. சிவபெருமான் கிட்ட யமதர்மன் வேண்டி கேட்டுக்கிட்டதாலதான் சிவபெருமான் சிரசாசனத்திலையும் பார்வதி தேவி முருகபெருமானோடையும் இந்த கோவில்ல இருந்து மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.